ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. சீனியர் சீசனில் டிக்கெட்டு ஃபினாலே நடந்துட்டு இருக்குங்க. 1 ரவுண்டில் எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பயங்கரமாக இணையதளத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சபேஷன் தாங்க. எதனால் சபேஷனுக்கு இவ்வளோ பேர் ஓட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை தான். பயங்கரமாக விடாமுயற்சியோட விட்டு கொடுக்காம போராடி இருக்காங்க சபேஷன். போன தடவை சரிகமபாவில் இதே சபேஷன் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்காமல் போனாங்க. எந்த ஃபினாலேக்கோ போல் அப்படியே கண்டஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆனவங்க தான் சபேஷன். இந்த தடவை விட்டு கொடுக்காம போராடி இன்னைக்கு ஃபினாலிஸ்டில் செலக்ட் ஆகிருக்காங்க. அப்படியே போன வாரம் செலக்ட் ஆகும்போது மனசு உடஞ்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜ்லேயே. அதுக்கு ஸ்ரீனிவாசு சார் ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டிருந்தப்போ சபேஷன் சொன்னார், நான் பிறந்ததுலேருந்தே 25 வருஷமாக எனக்கு தோல்வி மட்டும்தான் வந்துட்டுருக்கு, இதுதான் நான் முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீனிவாசு சார் உடனே நீ பிறந்ததே பெரிய வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பயங்கரமாக சபேஷன் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நான் வேலைக்கு போகல, வயசு 25 ஆச்சு, எனக்கு பாட்டு மட்டும்தான் முக்கியம், அதுலேயும் என் கெரியராக எடுத்துகிட்டு வந்தேன். போன டைம் எங்கள் அம்மா அப்பாட்ட எல்லோரும் கேட்டாங்க சரிகமபாலேருந்து என்ன தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலேருந்துட்டு தமிழ் பேசி தமிழ் பாடி பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தலைமைக்கு பயங்கரமான வரவேற்பு கிடச்சிட்டு இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் சபேஷன் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் சபேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.